ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பள்ளி கட்ட சுமந்துகிட்டா பக்தி கிடைக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி கிடைக்குது பள்ளி கட்ட சுமந்துகிட்டால் பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பள்ளி கட்ட சுமந்துகிட்டா பக்தி கிடைக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி கிடைக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் பறக்குது பகவானை பார்த்து விட்டா பாவம் பறக்குது அந்த 18ஆம் படி தொட்டால் வாழும் இனிக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே சரண தோசவானை பிளக்குது ஓம் சுவாமியே சரணமையப்பா காட்டுக்குள்ளே சரண தோசவானை பிளக்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது அறிவோம் சாமியே சரணமையப்பா சுவாமி ஐயப்பா சரணமையப்பா சாமி ஐயப்பா சரணமையப்பா சாமியே ஐயப்போ ஐயே அண்ண முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா அண்ண முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேருக்கேத்த அத்தனை பலன்களையும் கற்பக பேருக்கேத்த அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா
அண்ணன் முகத்துக்கு ஏத்த வாண்ட வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேருக்கு ஏத்த அத்தனை பழங்களையும், கற்பக பேருக்கு ஏத்த அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. அண்ணன் முகத்துக்கு ஏத்த வாண்ட வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, இருக்குதையா. ஹலோ ஹலோ புன்மகளை தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. புன்மகளை தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. திருவப்பூரி வாழ்பவளே முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரி வாழ்பவளே முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. புன்மகளை தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. நாகையில வாழ்பவளே நெல்லுக்கட மாரியம்மா, நாகையில வாழ்பவளே நெல்லுக்கட மாரியம்மா. நாட்டமல நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா, நாட்டமல நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா. அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உங்கள் நல்லாட்சி, அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உங்கள் நல்லாட்சி. புன்மகளை தேவியம்மா, பொன்மன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. தில்லையில தில்லை நாயகி, திருச்சி கம்பளத்தில் பெரிய நாயகி. தில்லையில தில்லை நாயகி, திருச்சி கம்பளத்தில் பெரிய நாயகி. தென்மதுரை நகரினிலே தெப்பக்குளத்து மாரியம்மா, திருநெல்வேலியிலே காந்தி மதியம்மா. தென்மதுரை நகரினிலே தெப்பக்குளத்து மாரியம்மா, திருநெல்வேலியிலே காந்தி மதியம்மா. அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உங்கள் நல்லாட்சி, அகிலமெல்லாம் முன்னாட்சி அம்மா உங்கள் நல்லாட்சி. புன்மகளை தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. கோதைமா நகரினிலே தண்டு மாரியம்மா, ஈரோட்டு நகரினிலே ரெண்டு மாரியம்மா. சின்ன மாரி பெரிய மாரி சேர்ந்த ரெண்டு பொண்ணு தாயி, சின்ன மாரி பெரிய மாரி சேர்ந்த ரெண்டு பொண்ணு தாயி. அக்காலும் தங்கச்சியும் ஆட்சி நடத்துறாய்,
அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஏ ஐயமாரே அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் வணக்கம் சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் ஏ அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஐயமாரே அத்தமாரே வணக்கம் வணக்கம் ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் இடியப்பம் இடியப்பம் சொன்னவே எவன் தெரியல கடைசியில் நான் மாடிக்கிட்டு தெரியுறேன் நீ என்ன இங்கே உட்காந்துருக்க மை செட்டு ஆப்ரேட்டரா ஆர் சுந்தரம் மை செட்டுனா நாடக உலகத்திலே ஃபேமஸான செட்டுனா ஆர் சுந்தரம் மதுரை ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஐயா எங்கே முள்ள வட்டி அடைக்க முடியுமாயா தும்முன்னு சின்ன பையில வந்து கப்பலிங்க நோங்குறாங்க அருமையான கூட்டம் நல்ல பாத்ரூம் எங்க நாடகம் பார்க்க தோரிமான் மேலத்தரு வாங்க இந்த சூத்து ஊற்றி அற வாங்க போறேன் போடா சாமியை கும்பிட்டுக்கிறோம் இந்த வந்துட்டேன்ல இன்னும் கொஞ்சம் தூக்கி கேட்டு சட்டியில் எத்தனை ஓட்டம் இருக்குன்னு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படி கட்டா இவன் தான்டா டிரைவர் காளி முண்டை எக்கோய் ஹலோ ஹலோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு துவரிமான் மேலத்தருவுல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நந்தானே ஏ ஆளு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நானே சாங்காடி என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி ஆமா யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க தங்கச்சி சிவா கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா ஐயாக்கா ஏ ஆளு வந்து கூடிருச்சா ஐயாக்கா ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே போடு நந்தனத்தானே ஏலேலோ நந்தனத்தானே கிருதியா போடு நந்தனத்தானே ஏலேலோ நந்தனத்தானே ஏலேலோ அஞ்சு சட பரசி வர அப்படி போடு சத்தி மாரியம்மா அழகு சட உனக்கு தோரணையிட அஞ்சு தலை எடுத்து வரேன் அஞ்சு சட பரசி வர சத்தி மாரியம்மா அழகு சட தோரணையிட கொண்டாத சாமிடா அழகு தட தோடுங்க நான் சாமிடா கெட்டவரம் தந்தோருமா யஜாமி கேட்டவர நம்பிடுவா என் சாமி கெட்டவரம் தந்தோருமா யஜாமி இந்த சத்தி மாரியம்மே எத்தனை பேத்து குலஜாமி போடு நந்தானே தானே போடு லேலேலோ நந்தானே நானே போடு லேலேலோ ஆளு இரவிச்சரமா கிச்சர கச்சர கச்சர கச்சா ஆளு இரவிச்சரமா அதையாது முடியருவ கர்வே அதையாது கிநாட்டு கிச்சரமா ஆளு இரவி தருவா அசையாத புடியருவா கருப்பு அசையாத புடியருவா 18 படிகர் போய சாமி 18 படிகள் பொய்ய சாமி 18 படிகர் போய சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலஜாமி போடு நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னானே போடு நானே நன்னே நானே நன்னே நானே நன்னானே ஊரு தரண்டிருச்சு உள்ள குமரிமான் மேலத்த
மறைச்சி விட்டு நாளைக்கு போகிற நாடகத்தில் தெருவில் இருங்க. சார்பு வைக்க முடியுமா? கொஞ்சம் சார்பு வைங்க. தம்பி, இந்த இடியப்பம் மயிரெலாம் சொல்லக்கூடாது. இது வேறு நாடகம், கப்ளிங் ஓசு நாடகம். ஒன்று பேசி ஒரே ஒரு விஷயம், பள்ளிக்கூடத்தில் போய் வீட்டு பாடம் கொடுத்து அதை எவனும் மனப்பாடம் பண்ணலை. சாயந்தரம் வந்து கப்ளிங் ஓசு ஏங்க என்னங்க இடியப்பம் இதை மனப்பாடம் பண்ண பள்ளிக்கூடத்தில் புழு புழுன்னு வடிப்பாங்க. பேரன்பு கொண்ட என் ஆஞ்சிங்கள் அத்தனை பேருமே நான் வணங்குவது மனிதனா நினைத்து அல்ல, கர்ணனா நினைத்து. ஆண்களை பூரா எந்த கர்ணனா நினைக்கிறேன்? கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். உங்களை என் தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவை நினச்சி வணங்குறேன். இந்த ஒரு சில ஒம்பளை கைதட்டலையே, அதுக்கு தானே புரிஜன்ட்ட போலக்க அடி வாங்குற. கைதட்டவன் தானே. தன்னாடா கூட்டுறது எப்படின்னு யாருக்காவது தெரியுதா? எங்கள் அபத்தாவெல்லாம் தன்னாடா கொட்டும், அப்படியே நைவாத்தியம் கொட்டுங்க. காரும் போகிறத பாருங்கடி, அவ்வளோதான். இப்போ கூப்பிட்டா ஓடி வருவாள். அந்தான்னு 2 பேர் சட்டியை கட்டிட்டு கூட ஓடுறேன். திகுன்னு என்ன கும்மி. காலங்கள் மாறி போச்சு. பக்தியை எப்படி பக்தியோடு கும்பிடுவதுன்னு தெரியவில்லை இந்த தமிழனுக்கு. அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க. ஆத்தா சத்தி மாரியம்மன் இங்கே இருக்குல்ல, இந்த ஜாமியெல்லாம் லேஜான ஜாமி கிடையாது, துடியான தெய்வம். அந்த ஜாமிக்கு பயில ஊரம் கிஸ் அடிக்கிறானடா. காலையில் காலேஜ் போகும்போது ஆத்தா அது பின்னாடியே 108க்கு போன் அடிச்சது. எப்படியும் விழுந்துருவான் முண்டை, போய் தூக்கிட்டு வாடாவன். அதே உண்மை. இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விழா நடத்துறது எவ்வளோ கஷ்டம், அதனுடைய வேதனை பெரியவங்களுக்கு தான் தெரியும். பெரியவங்களும் வர வர பெரிய மாதிரி இருங்க. பைலட்டு போய் கணேஷ் போயில கேட்குற வெக்கமாக இல்லாமல் அவங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தானா போய் எனக்கு 2 ounce ஊற்றுங்கிறான். அப்போ என்ன மையம் நீ வெதரில் தூக்கி போட்டு மிச்சானா ஏன் மிதிக்க மாட்டேன், உன்னையத்தையும் ஜோப் பண்ணியே. மடுவை பாரு அள்ளுதடா. ஒரு சில பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறினால் ஒட்டுமொத்த பெரியவர்களும் குற்றவாளி அல்ல. அந்த ஸ்தானத்தை நம்ம தான் வச்சுக்கிறோம். முதலாம் பார்த்தா 10 லட்சம் பேர் இருப்பா ஒரு கிராமத்தில். ஒரே ஒரு ஆள் தான் நரச்சம் வீச, ஒரே ஒரு கோமனம். அதில் பூரா அப்பத்தா விட்டு மஞ்சளாக இருக்கும். சார் டொங்காஸ் லாங் என்னவும் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. அப்போ 10-20 பேர் அடித்து காற்றை கடிச்சிக்கிட்டு தொடையை கடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. அவர் அங்கேருந்து வருவார். டே யாரா செலக்கணும் என்னடா? ஆமாங்கய்யா. என்னடா கோத்தா சண்டை? ஒன்றும் இல்லையா, வீட்டுக்கு போடா, காலையில் நொப்பன்ட்டு வரேன், புழக்கிறேன், போயிடுவாங்க. இப்போ அதே பெரிய ஆளை வர சொல்லு, பெரிய ஆள் சத்தியம் 10 பேர் அடிச்சுட்டு கிடக்காங்கன்னா இங்கேருந்து டே அது எவன்டா, கையில் இறக்கி விட மாட்டாங்க, வீட்டுக்கு போக மாட்டேன், இந்த ஆள்கிட்டே வருவேன். என்னடாண்டி என்னடா? இல்லை என்னடான்னு சொன்னேன். என்னடா? இல்லை நான் உனக்கு பெரியப்பா நக்குறதுக்கா இங்கே வேலை, போடா அப்படின்னா அவர் உட்காந்து விடிய அழுகிறார். அவன் பையனை கேட்டு விட்டேன். காலங்கள் மாறி போச்சு. ஆனால் இந்த பெரியவருடைய இந்த உழைப்பும் இந்த நிர்வாகம் பார்க்கக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடியதெல்லாம் எப்போ தெரியுமாடா? இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க வயசு வரும்போது தான் தெரியும். இதே உண்மை. அப்பெல்லாம் பெரிய ஆளுகளை பூரா என்ன பிட்டு படமா பார்த்தியே? கிடையாது. அப்போ பிட்டு படம் என்பது என்ன? செம்புரியாடு தவறுது, மாடு காலை ஓடுறது. எங்கள் ஐயா என்னைய காலை ஓடுறது கூப்பிட்டு வந்தார். ராதா வாடான்ட்டார். நான் பள்ளிக்கூடம் போயிட்டு பைக்கட்டை வச்சுருந்தேன், நரம் பைய வச்சுட்டு வா, மாடு தவும் லேஜா பிடிச்சி விடுன்ட்டார். நான் சொன்னேன் பிடிச்சி எங்கடா விட நாசமாக போக, கப்ளிங் தெரியலையே அப்படின்ட்டு பால் மாட்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு. நான் காலை மாடை தவிச்சு முனியை பிடிச்சி விட்டேன், கிச்சு கிச்சின்ட்டுச்சு. அன்னைக்கு அடித்த கரண்ட்டு தான் இன்னும் அந்த புண்ணு ஆறல். ஸோ வெரி நீக்குறோம். இந்த 3 பேர் வாரு எங்கள் அன்னைங்க. என் தம்பி வந்துட்டேன், வாடா வாடா, காப்பு கட்டிட்டு சட்டி உள்ள வர்றாவன், அவன் தாண்டா காப்பு சட்டி. பெண்கள் பூரா இங்கே கேள்விப்பட்டு 100 நாள் வேலை இருக்காத்தா, 100 நாள் வேலை போய் உழைங்க மங்குன்னு வெட்டணும். அங்கே போய் என்ன பண்ணுற, தாயம் போடுறேன். அதுங்க பார்த்தா ஒவ்வொரு ஒம்பளையும் கெட்ட வார்த்தை பேச நாக்கு அறுத்து போடுவேன். அப்புறம் தாயம் விருத்தம் உருட்டி விட்டா விழுகுது, நல்லா உருட்டு, கிரிச்சுன்னு உருட்டு, என்ன விருத்தம் கட்ட விழுகு. அதுக்கு எப்படி பேசுதுன்ற ஒரு தாயம் அடி தேவடியா ஒரு 12 அடி குச்சிக்காரி ஒரு 3ன்னா தாய கட்ட உனக்கு தேவடியாவா? டேமட் சிச்சுக்கங்க. அதில் கிளவியில் பார்க்குறேன் சிப்பிங்கிற விளையாடுதுங்க. அதை 2 பயலுக்கு பார்த்துட்டு செம்ம புகரான்னு போன உடனே அதுக்கு என்ன பாண்டுச்சு வேலிக்கரோட விழுந்தானுங்க.
டூலர் ஓட்டக்கூடிய ஆண் சிங்கங்களே, இளஞ்சிங்கங்களே, ஒரு தம்பி சொல்கிறேன், வந்தலேருந்து கணேஜ் போயிலேன்னு. கணேஜ் போயில போடு, உதடு நக்கு நாப்பில் இருக்கும். கணேஜ் போயில போடலாம், கிடைக்க மாட்டேங்குதா, மண்ணை போட்டு நக்கு. ஆனால் அந்த கணேஜ் போயில போடுறவன் எப்படா பொண்டாட்டிக்கிட்ட முத்தம் கொடுக்குற, அதுலேயும் உதட்டில் முட்டு வச்சுக்கிட்டு இப்படி போவேன். சுமிதா ஒரு கிஸ்ஸு, அது போட முண்டை வெட்டி இழுத்து கிளம்புமா கட்டுக்கிட்டுல நெலிஞ்சு இந்த கணேஷ் போல வைக்க வந்துட்டாங்க. சரி, விழா கமிட்டியிட கொடுங்க. ஆக சிறந்த ஆயுதமே அன்புதான், அன்பால் அனைத்தையும் வெல்ல முடியும் என்ற சொல்லுக்கிணங்க எம்கேஆர் அண்ணன் பயலுகடா குடூரம்மா திருச்சி மாவட்டம் அருங்காபுரி எம் கல்லுப்பட்டி நொக்கால என்னன்னே போட்டிருக்கு, ஓ ஒங்காசு பயலுகடா, என்ன தொங்காசு பயலுகடா. ஆமாம் ஐயா, அம்பளிப்பு கொடுக்குற விழா கமிட்டிகிட்ட கொடுங்க, இல்லைன்னா யாரும் மேடையில் ஏறாதிய. ஆமாம், எங்கள் அன்னையெல்லாம் உட்காந்துருக்கா பெரியவங்க, அங்கே கொடுங்க. திமுன்னு வர்றாங்களேயா, நீ வர்றதே அந்த கப்பலிங்க பார்க்கத்தாயா, அது 2 ஒம்பளை பிள்ளை யாரும் இல்லையேன்னு தெரியல. வாங்கயா. நன்கொடை வழங்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்கொடை வழங்கும் அன்பு உள்ளங்கள் யாராக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், நிகழ்ச்சி நடத்துறது கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேலத்தரு துவரிமான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம்மா ஆமாம், ஊரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நிகழ்ச்சி நடத்துறவங்களை முதல் சொல்லுங்கய்யா. அவங்க தான் 50 பேர் உள்ளது இருந்தா உள்ள பேனை கொண்டு வந்து எதில் காயல் கட்ட போகிறான்னா யாரா தம்பி, எனக்கு வேர் கட்டும்பா தம்பி, என்னை காப்பாற்றினது போதும். மாடு வேர்த்தா தாண்டா விளையாடும், போடா போய் எங்கிட்டாவது போய் சூம்புடா, போடா தூங்குடான்ட்டேன் மொட்டை நாக்கு. ஏய் இவன் யாரா சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கேன். இவங்க பூரா அந்த நிகழ்ச்சி நடத்துகிற 4 வயலுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகள் இருந்தா அதை என்கிட்ட ஒருத்தங்க கேட்குறேன், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, நேந்திரம் பழம் சாப்பிடும். இங்கே ஒரு 50 பேர் உள்ளதாண்டா கிடைக்கும், 66 பேர். இதில் என்னென்னா 10 பயலு உள்ளே போய் சின்ன பயலுங்க டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட உட்காந்துருக்கும் போது ஊர் அம்பலார் வந்தார். இங்கே வாடா, எவ்வளோ பெரிய ஒழுக்கமான ஊர், ஏன்டா படிக்கிற வயலுங்க என்னத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஊராராக இருந்துட்டு அந்தாலும் மண்டி ஓட்டேன். நான் பார்த்துக்கிறேத்தா, நீ ட்ரெஸ்ஸு மாற்றுத்தா ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அதோட சீவசமாதி அடைஞ்சிக்கிறேன். காலம் என்ன, பெண்களை பூரா அக்கா தங்கச்சியை பார்க்கணும், கட்டின மனைவியை தவிர. என் தமிழன் அதில் உறுதுணையாக இருக்கேன். ஒரு சில ஆள் செய்கிற தப்புனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழன் பூரா குற்றவாளி நான் ஒத்துக்கிற மாட்டேன். என் தம்பியை பூரா திருறாங்க பிகர் கிடைக்காம பூரா இப்போ இடம் பிடிக்கிறாங்கடா. ஒரு காலேஜ் போய் சேர்றான்னா அந்த அந்த எத்துப்பள்ளு ஏன் ஆள், அந்த சுருட்ட முடி ஏன் ஆள். ஏன்னா எந்த பிள்ளை கிடைக்குதோ அந்த பிள்ளையை நல்லா விரும்புங்க, காதல் பண்ணுங்க, பெத்ததாய் தேப்பேன் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். நீ பாட்டுக்கு 32 வயசானாலும் அப்பையாத்தா பொண்ணு வாப்பாக ஜோசியிட்ட போய் ஜாதகம் பாப்பான்னு நினச்சின்னா கடைசி வரைக்கும் மண்டி ஓடு மண்டி ஓட்டு செருப்புட்டு எடுத்து அடிச்சுக்க. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், அட பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம், இருமுடிய தலைச்சு வந்தான் சாமி சாமி அதை இறங்கி வைக்க நல்ல வழி காமி. ஐயப்பா, ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம், மலைகளை போட்டுக்கிட்டு வாரா சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். ஏ மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா, கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை, கொல்லிமலை ராலிமலை விலகுமலை அஞ்சுமலை, கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ அஞ்சு மலை,
ஐயப்பனுக்கு முருகனுக்கு இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்குது. அத்தனைக்கும் மாலை ஓட்டு போகிறவங்க ஒரு மனதோடு சாமியை போய் கையால் ஜோத்தோடு நல்லா வைக்கணும். நீ போய் வேண்டினா சாமி உன் வீட்டில் வந்து படுத்துக்கிறோம். அதெல்லாம் வேண்டது கிடையாது. போய் வேண்டும் போதே சொல்லுவாங்க, அவன் 7 மாடி கட்டிட்டே எப்படியாவது கவுத்து விடு, அவன் வண்டி நல்லா போகுது, என் டிவி பட்டி போக மாட்டேங்குதுன்னா அப்படி தாண்டா போகும். செய்வினை என்றால் என்ன யாருக்குமே தெரியாது. பூரா பேரும் காஜா செலவழித்து செய்வனை வச்சுக்கிட்டு இருக்க. அந்த காஜை மிச்சம் பண்ணி சேமித்து வச்சாலும் உன் குடும்பத்தை பார்க்கலாம். இது யாருக்குமே தெரியல. எனக்கே 800 செய்வனை வச்சுருக்காங்களாம். ஆமாம், கள்ளிச்சேரி காளி முனிகனும் 18ஆம் படி இல்லைன்னா நாடக உலகத்திலே தனி ஒரு மனிதனாக போராடி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. ஏன் தொடர்ந்து வெற்றி காண்கிற எம்கேஆர்? நான் செய்த தர்மம்தான் என்னையும் காக்குது, இங்கே இருக்க என் தமிழ் உறவுகள் அத்தனை பேர்த்தையும் காக்கு. பசித்தோருக்கு உணவு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு தெரியுது? யாருமே கேட்க மாட்டீங்க. ஆமாம், பசிக்கு உணவு கொடு. இவன் கணேஷ் பேரில் கூட கொடுக்க மாட்டேன், தயவு தட்டேன். உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா 10 மாதம் நம்மளை சுமந்து பெத்தெடுத்த தாய் தான் முதல் தெய்வம். கைதட்டால் கூட அம்மா சொல்கிறத கேட்பேக்குங்க. எங்கே கேட்பேன்? இந்த கடைக்கு போய் கடுகுலாம் வாங்கிட்டு போனால் போமா அவன் கேட்பேன். காதலிக்குத்தான் முன்னுரிமை. அதை சொல்கிறேன், நான் தான் சொல்லிவிட்டேன். அதை பெரிய வைரலாக்கி விட்டாங்க. லவ்வர் ஃபோன் அடித்தா நம்ம ஆளுக பேசுகிற இடமே வேறு. கைலியை பொத்திக்கிறேன், கைலியை பொத்தி இருந்தால் இடியை போமிட்டேன். கைலியை பொத்திட்டு 1 மணி நேரம் சொல்லுவேன். சொல்கிறா ஏய் அனிதா சாப்பிட்டியாடா? அது உடனே நான் சாப்பிட்டேன்டா. என்ன சாப்பிட்டேன்டுவேன். சோறுன்னு சொல்லும் விட மாட்டேன். என்ன அரிசி? நவாப்புடா. எங்கள் வீட்லேயும் நகாப்பு தான். பார்த்தா அவன் முண்டை ரேஜே தின்றுருப்பேன். அடுப்பு என்னன்டுவேன். சிலிண்டரு தான். பாரத்தா இந்தியன் விட்டு வைக்க மாட்டேன். எச்சி எப்படி வருது, நீர் எப்படி போகுது, உன் பாவாடை என்ன கலரு, சட்டியில் பூ போட்டிருக்கா, மயிரை பிடிங்கிருக்கா, அம்புட்டின்னு சொல்லிவிட்டு அப்படித்தான் ஃபோனை வச்சுட்டு ஒன்றுக்கு இருக்க போயிருக்கேன். அந்த லவர் ஃபோன் அடிச்சிருச்சு. சரி, அவங்க அப்பா ஃபோன் எடுத்துட்டார். யார் தான் நீ? அஜய் இல்லையா? அஜய் நோத்தா. என்ன அஜய்? கண்டாளி மலை வெட்டி புரியும், போன வைடி. உடனே அவன் வந்துட்டேன். வந்தவனே பார்க்குறேன், லவர் ஃபோன் எடுத்து பேசுகிறேன். என்னடா கால் பண்ணியா? போட இடியட், உன்னை லவ் பண்ண மாட்டேன், உங்கள் அப்பா என்ன இங்கே ஒருத்தவங்க சொல்கிறாரு. உடனே இவன் சொல்கிறேன், விடுறா புரட்டாசி 7ஆம் தேதி அவனை போட்டு தள்ளிடுவேன். நீர்மாலைக்கு மட்டும் வந்துட்டு போயிரு. பெத்த தகப்பனே கண்டங்கரு போட்டு தமிழ்நாடு ஆகிப்போச்சு. இதில் இந்த வாரி சிரிக்கிறாங்க வாரு. இவங்க பூரா பிளான் பண்ணுறாங்கண்ணா. தாய் தகப்பன் இருக்கு வரை அந்த அருமை தெரியாது. ஒரு வீட்டில் தகப்பன் போய்விட்டா அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு போய்விடும். தாய் போய்விட்டால் அறுசுவை உணவும் உண்மையான பாசம் போய்விடும். தாய் தகப்பன் இருக்க வரைக்கும் அந்த அருமை தெரியாது. அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் சிரிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பியாக இருங்க எல்லாரும். இன்றைக்கி இருக்க மனுஷன் நாளைக்கு காணாம். நீ பெரியாள் நான் பெரியாள்னா கடைசியில் பெத்ததாய் தான் பெரியாள். அதுதான் அப்போல்லாம் ஏது. இன்றைக்கி பொம்பளையாள் பூரா என்ன பண்ணுறிய? பூரா யாரை கேட்டாலும் பிரியாவை தூக்கிட்டு போனாலே மாசமாக இருந்துச்சு, எப்படி இருக்குது? அறுத்துட்டான் டாக்டர். அறுத்து தையல் போட்டிருக்கு, 80 இலை ஓட்டிருக்கு. என்ன இலை? ஏன் அன்றைய காலத்தில் ஏன் சிவபிரசவம்? ஐயா போய் வரப்பு வெட்டுவார். அப்போத்தான் பின்னாடியே போய் களை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயா ஓசுன்றேன். அப்பெல்லாம் 13 உள்ள 14 உள்ள. ஏன் வெரி ஹார்ட் ஒர்க். பிள்ளைய பெற்று கருப்பாக்கி தூக்கி வருவாங்க. மாடு நாக்கு தள்ளும். எங்கே நகல்ற பார்த்தா அவங்க ஆத்தா அரட்டன்னு பிள்ளை இந்த தட்டி கிடப்பேன். 300 கிலோவில் பார்த்தா கட்லா மீனை 2ஆ பொழந்தது மாதிரி கிடப்பேன். ஓடி அந்த தாய் இதில் பால் குடிச்சானா தாயை சாச்சு கருவில் சாச்சிருவேன். மட்டார்னு முட்டி தொட்ட ஒன்று இந்த தட்டி இருக்கு. இப்போ பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது மருதமணி மாதிரி இம்புட்டுக்கானா. ஒரு சனமே பேய் நினச்சி ஓடி நேரம் ஆகி போச்சு. அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு கப்ளிங்க நோங்குறேன். என்ன கருத்திலும் புனரக்கூடிய சகல சௌபாக்கியம் தரும் ஸ்ரீ சத்தியமாரியம்மன் 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை 83வது ஆண்டு. அப்போ இந்த கிராமத்தார்கள் எப்படி நடத்தியிருப்பாங்க? துவரிமான் மேலத்தெருவில் அருள்மிகு ஸ்ரீ சத்துமாரியம்மனுக்கு நாகம்பாள் அலங்காரமும் அபிஷேக ஆதாரண விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெறும். காலையில் முடிஞ்சா இன்றிரவு சரியாக 10 மணி அளவில்
கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேலத்தரு ஊர் கிராம மக்கள் அன்போடு வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் என் அன்பு தம்பி சின்னத்துரை அவர்கள் பெரிய கருப்பாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து கொல்லிமலையிலிருந்து நான் வருவேன் என்று சின்ன கருப்பு வேடமிட்டு வரக்கூடிய என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக என்ன நன்றி. போஸ் கறிக்கடை பொருள் 2 கிலோ பிராய்லர் தோசை 4 சிக்கன் மட்டன் 1 ஆம்லேட் 3 ஏசியில் உட்காந்து 15 ரூபா. என்ன எடுத்துருக்க இங்கிட்டா துவரிமான் ரஜினி காமாட்சி வாட்டர் சார்பாக அன்பு தம்பிகள் ரூபாய் 501. நல்ல வேலை ஹோட்டல் கடையை நினச்சேன்டா. எப்படி அசிங்கப்படுறேன் பார். சமயநல்லூர் எஸ் அருள்சாமி ஆட்டோவுக்கு அட்டோன்னு எழுதியிருக்க ஆட்டோ பிரதாஸ் சார்பாக ரூபாய் 101. நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துமான் கோடைகிடி குமரன் அன்பு தம்பி காரக்குடி சரவணா உன் திறமையை காட்டுறா என் தங்கான் சரவணா. மாடு குடி மாடுங்க வா. கைதட்டலாம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி 1.5 லட்சம் கொடுத்து கேரளாவில் வந்து ட்ரம் செட்டை கூட்டு வந்தாலும் சண்டமலம் கூட்டு வந்தாலும் அப்படி அடிக்க முடியாது. இவன் ஒரு ஆள் வெறும் 650 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டிங்கை போட்டு படுத்துருவேன். மிக திறமையானவன் கருங்குளத்து முண்டை. ஓகே ப்ரோ. என்ன அன்பு தம்பி இந்த இளைஞர் ஊரா கப்ளிங்கிறாங்களா அவன் ஆஃப் பண்ணுறான். என்ன தம்பி வாடா வாடா போய் ஒவ்வொரு பாக்கெட்டை ஓட்டி எடுத்துட்டு வாடா. நல்ல ராசியான பயலாக இருக்கேன். மடு அள்ளுதாடா. பிரபல காலை
உரிமையாளர் எனது பெரியத்தா மகன் எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வாரி வழங்கி நாட்டு மாடு கிடமாட்டிலே தெரியக்கூடிய மாடுகளை கண்டில்லாமல் முழு மாட்டை எடுத்துக்கொண்டு வந்து வாடி வாசலில் விளையாட வைக்கக்கூடிய திறமை படைத்தவன் எனது பெரியத்தா மகன் சூறாவளி சுரேஷ். அன்பு சகோதரர் கோட்டைமேடு பி பாலாஜி VVSR சார்பாக 501 வாழ்த்துக்கள் தொடரட்டும். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு தொடரட்டும். இங்கெல்லாம் மாடுபடி வீரர் இருக்கு இல்லப்பா, வாழ்த்துக்கள் புறோ. கவனமா பிடிங்கடா. காலகாலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அப்புறம் போய் விழுடா. வெதர் லாங். மண்டி ஓட்டானடாவே. மிளகரணை கிராமம் பாண்டிச்சாமி மந்தையம்மன் கோவில் மாடு நண்பர்கள் சார்பாக MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 101 ஃபைனான்ஸ் குறைச்சிட்டாடா. நல்லா வந்தேன். எனது அன்பு தம்பி பலவாத்திய சக்கரவர்த்தி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். மணி அரா. கமான் பாய்ஸ், லைட்டா மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், நல்லா பண்ணிக்கலாம். காசு வேணுமா தெருவில் தெரியா? அதை அடி முண்டை லைட்டா. சூப்பர் சூப்பர். அன்புக்குரிய அருமை உறவுகளே, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் என்னுடைய தந்தையார் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகொல்லம் எங்கள் சித்தப்பா நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி யார்கிட்டையும் ₹1 கூட வருமானத்தை எதிர்பார்க்காமல் குமார் லாட்ஜுன்னு ஒரு லாட்ஜ் இருந்துச்சு. அதில் எல்லாத்துக்கும் வருவர்களுக்கெல்லாம் பசி இல்லாமல் சோறை போட்டு பாடம் சொல்லி கொடுத்தார் அரசகொல்லம் டிவி ஜெயன் சித்தப்பா. எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் வந்திருக்காங்க. நான் அன்றைய காலத்தில் எனக்கு சம்பளம் 150 ரூபா. அப்போ கூட எங்கள் சித்தப்பா ஜெயன் சித்தப்பா அவர் கையால் எனக்கு சோறு போட்டிருக்காரு. அந்த நன்றியை மறக்க மாட்டேன். எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பெரிய வாத்தியார் பிறந்த எங்கள் சித்தப்பா அரசகொல்லம் டிவி ஜெயம். நன்றி நன்றி நன்றி. அதனை தொடர்ந்து நீ என்ன பண்ண போறீங்க? வா தலை கழுத்தரிப்பேன் ஜேவ மாதிரி இருக்கானடா. போதியா இல்லை இங்கிட்டு வா கொஞ்சம் சார் போயிங்க. பாடுற பாட்டுக்கு அப்படியே போடு, பயப்படாத. உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன்டா, அரைஞ்சுனேன். மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா. பாடவே இல்லை முண்டை மூக்காந்தடா அந்த பாடவே இல்லை. இந்த கிண்ணா 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 தெரிஞ்ச மாட்டா. 2 கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை அள்ளி. இந்தா கிளம்பிட்டான்ல இவன் பஜனைக்கு பொங்கச்சோத்துக்கு போடுறவன்டா. வேற இந்த தம்பிகளுக்கெல்லாம் பிடிச்ச பாட்டு அதை பாரு. தாத்தா தாத்தா கம்பு கூட்டு மசுரை கிளச்சிக்கிட்டு அறையினேன். பேரா பேரா அந்த தடியடு கிரிச்சு கிரிச்சுட்டா நரம்பு தலைச்சியாடா கிரிச்சு அப்படின்னு வைக்கிறேன். தாத்தா பொடிய எடுக்கையில் தடிய தவற விட்ட தாத்தா போடாங்கோத்தா
ஓடா எல்லா பாட்டுக்கும் ஒரே நீர்மாலை அடி அடிக்கிறேன். மைசெட்டுக்காரே சிரிக்கிறீங்களே, ரொம்ப ஒலிக்குதா? மெதுவாக செய்வ சார். போய்ங்க சாமி அழைக்க போகிறேன். ஒரே செய்ய முடியாது. தெளி தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது கேப்பையா. யாருவேன்? தமிழ்நாட்டுக்காரனா? மூஞ்சி ஒரு மாதிரி நெளிஞ்சிருக்கடா. என்னடாவேன்? சைனாவா இல்லை அப்பா நைனாவா? தெளி தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது மதுரை 16 ஆர் எஸ் சுந்தரம். ஆர் எஸ் சுந்தரம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ராஜா யாதவ மகாசபை தென்பழஞ்சி சார்பாக ரூபாய் 201 நன்றி. இது என்னடா அட்டை? இது என்ன படிவேன்? படி, உனக்கு 100 ரூபா தரேன். படி. வால் போஸ்ட்டை பிச்சு எழுதியிருக்காண்டா. வந்தாண்டா டிரைவர். சொக்கனாருப்பு. ஆமாம், என் மருமையே சொக்கனாருப்பு மறைந்த நாரதர் வழிதர்ம நாடகத்திலே தமிழ் உச்சரிப்போடு பேசக்கூடிய ஒரு நாரதர் யாருன்னா சொக்கனாருப்பு மறைந்த என் மாமா ஆதிநாராயணே. அவருடைய தம்பி மகன் என்னுடைய மாப்பிள்ளை நாரதர் வேஷம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆதி தென்னவன் சார்பாக ரூபாய் 201 நன்றி மாப்பிள்ளை. நன்றி நன்றி மாப்பிள்ளை. சொல்லுங்க. யார் நன்கூட கொடுக்க வேணாண்ணே, அதை சொல்லிடுவோம். இல்லை, நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்குது. டப்பாக வச்சு அதில் போட சொன்னால் அன்றைக்கி ஒரு ஊரில் அப்படி தான் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா இந்த அம்பளிப்பூ என்னுடைய அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நான் நாடக ஆடி கூத்தாடினாத்தே அங்கே இருக்கக்கூடிய 43 பேருக்கும் சோறு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. அதற்கு இந்த கிராமத்தார்கள் உண்மையிலே மறக்க மாட்டேன். உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா போட்டிருக்கு விக்னேஷு? என்ன விக்னேஷு? என்ன ஊருப்பா? உனக்கு படிக்க தெரியாதடா? நம்ம செட்டா? ஐயாட்ட கொடு. கருப்புசாமி படிக்கல வேணும். புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை மருதுராஜா KTKPL குணா முப்புலியான் ஆனந்த் சார்பாக அன்பாலயத்துக்காக 51 நன்றி நன்றி அருமை உறவுகளே. விக்கி டான்ஸ் மாஸ்டர் சார்பாக 101 நன்றி நன்றி நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் தம்பிகள் அத்தனை பேருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எத்தனை ஊர்களில் நான் சென்றாலும் சக கலைஞர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய திறமையை பூரா காமிப்பார்கள். அதை பூரா வீணடிக்காமல் வீடியோ ஒளிப்பதிவு பண்ணி காலையில் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழன் கைபேசி கொண்டு செல்வது யார் என்றால் யூடியூப் சேனல் கைதட்டு கொடுக்கலாம். வர வர அவங்களும் சோகமாயிட்டாங்க. கும்பல அடைக்காம பார்த்தேன். இந்த நாடகத்தை காண வருகவர்கள இருக்கரங்குப்பி அழுதிருக்கிறார்கள். கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேலத்தரு துவரிமான். நன்றி நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை பேர் வேணால் வரலாம். பசி என்று வந்தால் பசியை போக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கும். இருக்க இருப்பிடம் இல்லை என்றால் ஆதரவு கொடுக்கக்கூடிய நானும் என்னுடைய அன்பாலய மக்கள் இருக்காங்க. இந்த உலகம் உள்ளவரை எம்கேஆர் அன்பாலயம் உறவுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்காக காத்திருக்கும் என்பது எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன் காமிக் மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன். இந்த இளைஞர்கள் பூரா வெளியூர்லேருந்து நிறையா வந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கலாம், உங்கள் வேலை முக்கியம் உண்மையிலேயே. அதனால் நான் பொம்பளை பிள்ளைய வர சொல்லிவிட்டு மருதமணி இந்த சூம்ப காலனை எழுதிட்டு வரேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வளையணும். நீங்க எல்லோருமே நம்ம குலஜாமியார்களோடு
இருக்கணும். பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி. மாறி மாறி தூட்டும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி. பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழிய தீர்த்திடுமா? இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு? துன்பம் வந்த போது அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது நீரு அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் மாறிடுமா? வேதனைதா தீர்த்திடுமா? இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நன்றி நன்றி. அப்படியாமா?